ஹாய் 6 மந்த்க்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு எப்படி ரசம் செய்யுதுன்னு பார்க்கலாமா. இந்த ரசம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கோல்டாக இருக்கப்போ கொடுக்கலாம், அவங்களுக்கு சீக்கிரமாக கோல்டு சரியாகும். ஸோ அதுக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அண்ட் கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வேக வச்சு அதோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தோல் பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷர் இருக்குல்ல, ஸோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது பியூரி மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பியூரி மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நெய் இதானக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு நம்ம தட்டி வச்ச பூண்டு வெங்காயமும் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அதை நல்லா வணக்கிக்கோங்க. அது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அண்ட் அது வணக்கினதுக்கப்புறம் நம்ம பியூரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த பியூரியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அண்ட் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் மிளகுத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கேற்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா பேபிஸ் அவ்வளோ காரம் தாங்க மாட்டாங்க. இது நீங்கள் 10 மந்த்துக்கு மேலே வந்து பேபிஸ்க்கு நீங்கள் புளி சேர்த்தி கொடுக்கலாம். இப்போதைக்கு புளி தேவையில்லை. ஸோ அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பேபிஸோட ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.